30 பேரை சார்ந்து தான் சொல்லுவார் எது சொன்னாலும். இப்போ ஒரு கிஃப்ட் யாருன்னா அனுப்புகிறாங்கன்னா, நான் இங்கே வந்தப்போ நிறைய தடவை ஃபோன் பண்ணுவாங்க, சார் உங்கள் காமெடிக்கு ஏதாவது உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறேன், நீங்கள் தானே இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆமான்னு ஒன்று இல்லை, நீங்கள் எது கொடுத்தாலும் 30 பேருக்கு கொடுங்க. நீ எது ஒரு வேளை ஒரு ஆள் தான் தர முடியுமா, தராத, கொடுத்தா 30 கொடு, இல்லை தராத அப்படின்ற மாதிரி அது மாதிரி வர்றது எல்லாருமே டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. இது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதுக்கும் எல்லோரும் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறோம் இல்லை, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லாருக்கும் கொடுத்து மகிழ வைக்கிறது அவருடைய மிகப்பெரிய ஒர்க்கு. இது இல்லாமல் அவர் டெய்லி ஓடுறது என்னென்னா, இப்போ நான் நடிக்கணும் இருந்தேன்னா இங்கே நடிச்சுட்டு ஓரமாக உட்காந்துடலாம், அவ்வளோதான். இன்றைக்கி எனக்கு 2 ஷூட் இருக்குது, 2 நடிச்சுட்டு நான் போயிடலாம். ஆனால் இங்கே இருக்கிற 30 பேரையும் இன்றைக்கி இருக்கிற எபிசோடில் எல்லாம் நடிக்க வைக்கணும். யாருக்கு எந்த கேரக்டர் கொடுக்கணும், என்ன மாதிரி கான்செப்ட் எடுக்கணும், எது மக்கள் ரசிப்பாங்க, அதே டைமில் அவங்க ரசிக்கிறாங்கன்னு கொடுத்தா இவன் நடிக்க வருமா வராதா, இவ்வளவும் ஃபில்டர் பண்ணி எவ்ரிடே உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா 30 பேருடைய இன்கம் இவர் தான் கொடுத்தாகணும், 30 பேருக்கு சாப்பாடு இவர் தான் கொடுத்தாகணும். ஒருவேளை ஏதாவது நல்ல காரியங்கள் நடந்தால் அதுக்கு எதனா பண்ணி ஆகணும். அப்படி பல விஷயங்கள் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்.